இந்தியாவில் எப்போ நாடாளுமன்றம்லாம் கூடுதோ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தாங்க இருக்கு. இந்த திருத்த சட்டத்தால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கா? அப்பயே அவங்க அதை பிரச்சனைன்னு சொல்றாங்க. வக்பு வாரிய திருத்த சட்டம். இந்த திருத்த சட்டம் தான் நாடாளுமன்றத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு பொருளாவே மாறி இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் வந்து வர்றது நல்லதுங்க, இதெல்லாம் வந்து இஸ்லாமியர் மக்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருத்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோட உரிமைகளை பறிக்கப்படுது, அதனால இந்த திருத்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் அப்படின்னா என்ன, அதை பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த வக்பு அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்து. வக்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதாவது இஸ்லாம் மதத்துக்காக இனாமாக இலவசமாக இஸ்லாமிய நண்பர்களே வந்து முன் வந்து இந்த நிலத்தை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த சொத்தை வந்து நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இஸ்லாமிய நண்பர்களே முன் வந்து இஸ்லாமுக்காக சொத்தை கொடுத்த பிறகு அந்த சொத்தை பாதுகாக்கின்றவர்கள் இஸ்லாமியர்கள் தான் சொத்தையும் பாதுகாக்கணும். அப்படி இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்ட சொத்தை இஸ்லாமியர்களே பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் வக்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வக்புக்கு தான் ஒரு வாரியமே இருக்கு. அதாவது இந்த இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்தியா முழுக்க வக்பு வாரியம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த வக்பு வாரியமே. ஓகே, இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமிய நண்பர்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இஸ்லாமிய சொத்துக்கள், அதை பாதுகாக்கிறது, அப்புறம் அந்த சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிறது. முக்கியமா அந்த சொத்து மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராம இந்த நிலச்சுரண்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஆக்கிரமிப்பு செய்யறது, அந்த சொத்தை வச்சுட்டு வந்து இல்லீகலா சில விஷயங்களை பண்றது, இது மாதிரிலாம் பண்ணாம அந்த சொத்தை பாதுகாக்கிற வேலையை தான் இந்த வக்பு வாரியம் செய்யுது. இதைத்தான் இது வரைக்கும் செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இஸ்லாமிய பள்ளிகள், கல்லூரிகள், இப்போ நம்ம பார்க்கின்ற தர்கா, மசூதி எல்லாமே வக்பு வாரியத்துக்கு கீழே தான் வருமே. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வக்பு வாரிய திருத்த சட்டம்னு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க. இந்த வக்பு வாரியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்களே. இந்தியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா பல மதங்களை கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. ஆனால் இந்தியா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சொந்தமான நாடே கிடையாது. இங்க பல மதங்கள் இருக்கு, ஆனால் எந்த ஒரு மதத்தையும் முன் வச்சு நாடு கிடையாது. அதனால தான் சிறுபான்மை மதங்களுக்கும் வந்து ஒரு சில சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்களே. அதுல ஒரு சட்டம் தான் இந்த வக்பு வாரியம் சட்டமே. ஆனா அந்த சட்டத்துல இப்போ திருத்தம் செய்யணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு பில் பாஸ் பண்ண பாக்குறாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்பு வாரியம் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து சில முறைகேடுகள் நடக்குது, இஸ்லாமிய சொத்துக்கள் வந்து பாதுகாக்கப்படுவது இல்லை முறையா அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா இந்தியாவிலே நீங்க ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா அதிகமான சொத்துக்களை, நிலப்பரப்புகளை வந்து உரிமை உள்ளவர்கள் யார் இருக்காங்க நீங்க எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அதில் ஃபஸ்ட்டு ரயில்வே துறை வரும். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு வேணும் அந்த ரயில்வே ட்ராக். அதனால ஃபர்ஸ்ட் இடத்துல நிலப்பரப்பு அதிகமாக யார் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை வச்சிருக்காங்க. ரெண்டாவது டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை. நம்ம பாதுகாப்புத்துறை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புத்துறை, அவங்களுக்கு நிலை இருக்கு. சரி, ஆனால் மூணாவதா அதிகமான நிலப்பரப்புகளை வந்து யார் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வக்பு வாரியம் தான் வச்சிருக்காங்க. அதனால அந்த வக்பு வாரிய சொத்து எவ்வளோன்னு பாருங்க, ₹1 ₹2 கிடையாது, பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே தான் வருதே. அதனால அந்த வக்பு வாரியத்தில் பல முறைகேடுகள் நடக்குது, அதை வந்து நாங்கள் சரி செய்யணும் சொல்லித்தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தையே நாங்கள் வந்து ஒரு கொண்டு வரோம் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி கிரண் ரிஜிஜு சொல்றாரு. கிரண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய அமைச்சர். அவர் சொல்றாரு, ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்க, மக்கள் ஏன் இது வேணான்னு சொல்றாங்க, மக்கள் மட்டும் இல்லை பல எதிர்கட்சிகளும் வேணான்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் இருக்குல்ல, இது எதெல்லாம் வந்து மாற்ற பார்க்குது. ஏன்னா இந்த சட்டம் வந்து இப்போ வந்தது இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த சட்டத்தை இவங்க மாற்ற பார்க்குறாங்க. இப்போ இந்த சட்டத்தை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வக்பு வாரியம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்துக்கள்லாம் இந்த இஸ்லாமியர்கள் கொடுக்கப்பட்ட நன்கொடையாக கொடுக்கப்பட்ட எல்லா சொத்துக்களையும் அவங்க தான் பராமரிக்கிறாங்களே. இப்போ அந்த சொத்து யாருடையது, இது வக்பு வாரிய சொத்தா இல்ல கவர்மெண்ட் சொத்தா, யார் சொத்துன்னு வக்பு வாரியம் தான் தீர்மானிக்கும். ஆனா இந்த சட்டம் வந்த பிறகு அவங்க தீர்மானிக்க முடியாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தீர்மானிக்கணுமே இந்த சொத்து யாருடையது, யாரோட பேரு கீழே வருது. இதுக்கு முன்னாடி இந்த வக்பு வாரிய தலைவர்கள் தான் வந்து இந்த சொத்தோட கணக்கு வழக்கு எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகு இதுக்கப்புறம் இந்த சொத்தோட கணக்கு ஆடிட்டிங் எல்லாமே வந்து மத்திய அரசோட வெப்சைட் கீழே போய் பதிவு செஞ்சு கணக்கு வழக்க காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொண்டு வந்த திருத்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வக்பு வாரியத்தில் வந்து இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் இருக்கலாம், 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இஸ்லாமிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து அறநிலைத்துறை ஒன்று இருக்குல்ல, அதில் இந்துக்கள் இல்லாதவங்க மற்ற இருக்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்குறாரு. அது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இந்த சட்டம் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் இருக்கணும் அப்படின்றாங்க. முக்கியமா பெண்களும் இருக்கலாம் அப்படின்னு இந்த சட்டத்தை சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல திருத்தங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் முன் வச்சு தான் இஸ்லாமிய நண்பர்களும் பிற எதிர்கட்சிகளும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. என்னன்னா,
இங்க பாருங்க, இந்த திருத்த சட்டம் எதுக்கு? இப்போ நீங்க முறைகேடு நடந்துச்சு சொல்றீங்கல்ல, அந்த ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு எதிர்க்கட்சியில் சொல்றாங்க. இன்னொன்று, வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நீங்க நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமிய நண்பர்களோட உரிமைகள் பறிக்கப்படுது. ஏன் இஸ்லாமியர்களே சொல்றேன், என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை பறிக்க பாக்குறீங்க, திருத்த சட்டத்தை கொண்டு வரீங்க, இது வேண்டாம், இந்த சட்டம் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இஸ்லாமிய நண்பர்கள் விஷயத்தை முன்வைக்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய நண்பர்கள் சொத்து கொடுக்கணும் முடிவு பண்ணாங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் இந்த சட்டத்துக்கு அப்புறம் ஒரு இஸ்லாமிய நண்பராக இருந்தாலும் 5 வருஷம் மினிமம் ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கணும். அப்படி இருந்தவங்க மட்டும்தான் சொத்து கொடுக்கவே முடியும். இதுதான் அவங்க எதுக்குறாங்க. இது என்னங்க சட்டம்? இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது, ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வர பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்காக தானே கொண்டு வராங்க, அதை பற்றி நாங்கள் சொல்கிறது அப்படின்னு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க கிறிஸ்துவர்கள், இவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்துக்கள் அப்படின்னு பிரித்து பார்க்குறதே இல்லை. எல்லாமும் ஒன்று தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பே எங்கள் உலக தத்துவம் என்று சொன்ன ஒரு கோட்பாடுள்ள நாடுனா அது இந்தியா மட்டும்தான். அதனால் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும், இருங்க. இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை வச்சு நேற்று வந்து அவங்க ரோட் போலிங் நடத்தணும். அதில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தால் இந்தியாவில் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு மக்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சொத்துக்கள் மீட்டெடுக்கப்படும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு 50% பீப்புளும், சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஆப்ஷனுக்கு 14% பீப்புளும், இஸ்லாமிய சொத்துக்கள் முடக்கப்படும் இந்த சட்டத்தால் அப்படின்ற ஆப்ஷனுக்கு 22% பீப்புளும், கருத்து ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற ஆப்ஷனுக்கு 14% பீப்புளும் வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேறு எந்த ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ஓட் போலிங்காக போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க.